5 விஷயங்களை 5 நிமிடத்தில் பார்க்க போகிறோம். முதல் விஷயம், டெட் எக்ஸாமினேஷன் வருஷத்துக்கு 2 தடவை நடத்தணும் அப்படின்ற ஒரு வழக்கு. அதனைத் தொடர்ந்து நியமன தேர்வும் வருஷம் வருஷம் நடத்தணும். இது என்னது? எஸ்ஜிடி நியமன தேர்வு நடத்தணும். இது 2வது விஷயம். 3வது என்னன்னா யூஜிடிஆர்பி பிடிபிஆர்டி தேர்வையும் வருஷம் வருஷம் நடத்தணும். இது 3வது விஷயம். 4வது விஷயம், இந்த வழக்கு நிலுவையில் இருக்கா, முடிஞ்சு விட்டதா அப்படின்ற ஒரு விஷயம். கடைசியாக என்ன பார்க்க போறோம்னா, இந்த வழக்கு என்ன நிலையில இருக்கு, அடுத்து என்ன ஆக போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த வழக்கு எப்போ பதிவு பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வழக்கோட பதிவு நாளே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கு ஃபில்லிங் டேட் பாருங்க, 15/12/2025 மேலே இருக்கு. டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி பதிவு பண்ணியிருக்காங்க. ஹியரிங் லாஸ்ட்டாக ஹியரிங் என்னைக்கு வந்திருக்குன்னா 22 ஜனவரி 2026. ஜனவரி மாதம் 22ஆம் தேதி தான் 2வது ஹியரிங் வந்தது. அதுக்கப்புறம் இந்த வழக்கு இன்னும் விசாரணைக்கே வரல. சரி, இந்த வழக்கு ஏன் சார் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலங்களில் நடந்தது தாங்க. தமிழ்நாடு அரசு பள்ளியில் தற்காலிக ஆசிரியர் நியமனம் கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்கு? 14,019 தற்காலிக ஆசிரியர்கள் இருக்காங்க. இது எப்போ நடந்தது? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடந்தது. ஸோ எப்படி 4,989 இடைநிலை ஆசிரியர்கள், 5,154 பட்டதாரி ஆசிரியர்கள், 3,876 முதுகலை ஆசிரியர்கள் என மொத்தமாக 14,019 ஆசிரியர்கள் தற்காலிக ஆசிரியமாக இருக்காங்கன்றது நமக்கு தகவல் தெரியும். இப்போ 2026ல் யாருக்கு வேலை வேணும் அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ இது யாருக்கு வேலை வேணுன்ற நேரத்தில் ஒரு வழக்கு பதிவாயிருக்கு. இந்த வழக்கு பதிவாகி 2 ஹியரிங் வந்து பெண்டிங் இருக்குது. சரிங்களா? அப்போ அந்த டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இது ஜஸ்டிஸ் யார் பார்த்தீங்கன்னா, ஹானரபிள் மிஸ்டர் ஜஸ்டிஸ் வந்து புகழேந்தி நீதியரசர் முன்னிலையில் இந்த வழக்கு இருக்கு. இந்த வழக்கில் கேட்கறதே என்னன்னா, இதுதான் ஸ்க்ரீனில் இருக்கு பாருங்க. The writ petition filled under Article 226 Constitution of India and praying the court of it mandamus petition, இதெல்லாம் நமக்கு வேண்டாம். என்ன ஃபர்ஸ்ட் ப்ரேயர் கேட்குறாங்கன்னா, முதல்ல டெட் எக்ஸாம் வருஷத்துக்கு 2 நடத்த சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. இதை கொடுத்துறாங்க பாருங்க. NCT guidelines dated 11/2/2011 2011 NCT guidance கொடுத்துருக்கு இல்லையா? அதுபோல for conducting TET examination NCT என்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கோம்? 2011 பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி NCT கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கு. வருஷத்துக்கு 2 டெட் நடத்தியே ஆகணுன்றது கைட்லைன்ஸ். அதை ஃபாலோ பண்ண சொல்றாங்க. அண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கான்சிக்யூஷியல் எக்ஸாமினேஷன் என்னது? அதனை தொடர்ந்து டெட் எக்ஸாம் NCT கைட்லைன்ஸ் படி டெட் எக்ஸாம் நடத்திட்டு அண்ட் கான்சிக்யூஷியல் எக்ஸாமினேஷன் ஒன்ஸ் இன் எ இயர்னு கொடுக்குறாங்க. ஒன்ஸ் இன் எ இயர். இதுதாங்க ப்ரேயர். எங்க இந்த ப்ரேயர்ஸ்னா, வருஷத்துக்கு ஒரு நியமன தேர்வு கான்சிக்யூஷியல் எக்ஸாமினேஷன் டெட் எக்ஸாம் நடத்திட்டு அதனை தொடர்ந்து என்ன தேர்வு வேணும்? பேப்பர் 1க்கு எஸ்ஜிடி தேர்வு நடத்தணும். பேப்பர் 2க்கு என்ன எழுதணும்? யூஜிடிஆர்பி நடத்தணும், பிடிபிஆர்டி நடத்தணும். இதை தான் கேட்குறாங்க. திரும்ப ஒரு தடவை படிச்சிடுறேன். புரிஞ்சிச்சுன்னா லைக்கை போட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்க, மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. இது தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கு, இன்னும் ஓப்பன் அப் ஆகலை. ஏன் ஓப்பன் ஆகலை, ஏன் என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க, மற்றவங்க தெரியப்படுத்துங்க. NCT guidelines dated 11/2/2011 for conducting TET examination and constitutional examination once in a year. வருஷத்துக்கு ஒவ்வொரு நியமன தேர்வு நடத்தணும். ஒரு SGT நடத்து, ஒரு UGTRB நடத்துன்னு கேட்குறாங்க. And pass such others further orders in this court by may be deemed unfit. ஸோ இந்த நீதிமன்றத்தில் நீங்கள் உத்தரவு பிறப்பிங்கன்றாங்க. சரி, புகழேந்தி நீதியரசர் முன்னிலை என்னைக்கு நான் அட்மிஷன் பாருங்க, டிசம்பர் மாதம் 2025 19ஆம் தேதி அட்மிஷன் வந்துடுச்சு. அடுத்து என்ன இருக்குன்னா 20/1/2026 அன்னைக்கு அட்மிஷன் ஆச்சுன்னா நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. நோட்டீஸ் அண்ட் பிரைவேட் நோட்டீஸ் பர்மிட்டட் ஆன். ஸோ நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. யாருக்கெல்லாம் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, இங்கே நம்மளுடைய ரெஸ்பாண்டன்ஸ் இருப்பாங்களே அவங்களுக்கெல்லாம் அமைச்சிருக்காங்க. யாரு? யூனியன் ஆஃப் இந்தியா, நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன். ஸோ NCTக்கு ஒரு லெட்டர் அமைச்சிருக்காங்க. த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு யாருன்னா செக்ரட்டரி டு கமிஷனர் எஜுகேஷன் செக்ரட்டரி கமிஷனுக்கு அமைச்சிருக்காங்க. தமிழ்நாடு டீச்சர்ஸ் போர்டு ரெக்ரூட்மெண்ட் போர்டுக்கு அமைச்சிருக்காங்க. 3 பேருக்குமே நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. ஓகே, இப்போ இதுல எங்க போய் நிக்குது? இறுதியா வந்துட்டோம், 5 நிமிஷம் முடிய போகுது சார்னு சொல்லிடாதீங்க, வந்துடுச்சு. எங்க நிக்குது அப்படின்னா, NCTக்கு சென்ட் பண்ண இந்த லெட்டருக்கு பார்த்தீங்களா, அது அன்சர்வ்டு, இன்னும் வந்து போகல. இதுதாங்க கடைசியா. 5 நிமிஷத்துல வீடியோ முடிச்சிட்டேன். எதுக்கும் ஒரு 60 செகண்ட் பேசிடுறேன்.
கடைசியா எங்க நிக்குது? நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் R2ல டிஸ்பாட்ச் என்னைக்கு பண்ணிருக்காங்க பாருங்க, 7/1/2026 டிஸ்பாட்ச் நோட்டீஸ் என்னைக்கு டிஸ்பாட்ச் பண்ணிருக்காங்க? 2026 ஜனவரி 7ஆம் தேதி டிஸ்பாட்ச் பண்ணிருக்காங்க. மோட் ஆஃப் டிஸ்பாட்ச் ஆர்பிஏடுன்னு கொடுக்குறாங்க. இது நம்ம புரியல, தேடி கண்டுபிடிச்சலாம். நீங்களும் தேடி கண்டுபிடிங்க. ஆர்பிஏடுன்னு என்ன மீனிங்னு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. என்ன இதுனா அன்சர்வ்டு. அப்போ என்சிடிக்கு வந்து இன்னும் அந்த நோட்டீஸ் போகல. அப்ப இது பெண்டிங்ல இருக்கு. இது பெண்டிங்ல இருக்குன்னா இந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கு. நியமன தேர்வை நடத்தணும் அப்படின்ற ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கு. ஜூன் ஜூலைல இது ஓபன் அப் ஆகுன்றது எதிர்பார்ப்போட இருக்கிறோம். ஸோ எஸ்ஜிடி நியமன தேர்வு, பிடி நியமன தேர்வு, எஸ்ஜிடி நியமன தேர்வு, யூஜிடிஆர்பி நியமன தேர்வு நடத்த சொல்லி ஏற்கனவே வழக்கு இருக்கு. இந்த வழக்கு இன்னும் பெண்டிங்ல இருக்கு. என்சிடிக்கு லெட்டர் போகல, அது அன்சர்வ்டா இருக்கு. அப்போ இந்த கேஸ் ஃபைல் பண்ணவங்க இது ஓபன் அப் பண்ணாங்கன்னா எஸ்ஜிடி நியமன தேர்வு நடப்பதற்கும் யூஜிடிஆர்பி நியமன தேர்வு நடப்பதற்கும் நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல் வழியாக நடைபெறலாம். இல்ல அரசின் கொள்கை முடிவு அடிப்படையில் நிறுத்தி வைக்கப்படலாம். ஆப்ஷன் ஏவா, ஆப்ஷன் பியா? நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல் படி எஸ்ஜிடி யூஜிடிஆர்பி நடைபெற வேண்டும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ என்ன சார்? நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி எஸ்ஜிடி அண்ட் யூஜிடிஆர்பி நியமன தேர்வு நடக்கணும். ஆப்ஷன் ஏ. உங்களுக்கு என்ன தேவை போடுங்க. ஆப்ஷன் பி, தற்போது உள்ள தமிழக வெற்றி கழக ஆட்சியில் அரசின் கொள்கை முடிவின் அடிப்படையில் ஏற்கனவே தேர்வு எழுதியவர்கள், டெட் வெயிட்டேஜில் பாதிக்கப்பட்டவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு நீதி வேணும்ன்றதுனால தற்காலிகமாக இன்னொரு நியமன தேர்வு நிறுத்தி வைக்கிறாங்க. இன்னொரு நியமன தேர்வை தற்காலிகமாக நிறுத்தி வச்சு ஏற்கனவே பாஸ் ஆனவங்களுக்கும் ஏற்கனவே குவாலிஃபை ஆனவங்களுக்கும் என்ன தேவையோ அதை பரிசீலனை பண்ணி ஒரு குழு அமைச்சு அவங்களுக்கு தேவையான குறைபாடு, மனக்குறைபாடு என்ன, அதை நாங்கள் சரி செஞ்சுட்டு இன்னொரு தேர்வை அறிவிக்கிறோம் அரசின் கொள்கை முடிவின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் பி வரும். உங்களுக்கு எது தேவைன்னு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஆப்ஷன் சி உங்களுடைய கமெண்ட்ல பார்த்துக்கலாம். ஆப்ஷன் சி வந்து ஓப்பன் கமெண்ட், நீங்க என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஆப்ஷன் டி நோ கமெண்ட்ஸ்.